நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது, உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அடிப்படை யோகம், பரம்பரையாக பணம், நீண்ட ஆயுள் கங்கண ரேகை. இப்போ நம்ம கையில் ஒவ்வொரு ரேகையை பற்றியும் அதன் செயல்படும் விதங்களை பற்றியும் விரிவாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கு கங்கண ரேகை. இப்போ நம்ம கை எடுத்துட்டோம்னா கையில் அடிப்படையாக இருக்கக்கூடியது கங்கண ரேகைன்னு சொல்லுவோம். இந்த கங்கண ரேகை ஒரு சில பேருக்கு 1 இருக்கும், ஒரு சில பேருக்கு 2, 3 இருக்கும், ஒரு சில பேருக்கு 4 வரைக்கும் இருக்கும். கங்கண ரேகை சிறப்பாக உடைவு இல்லாமல் அழுத்தம் திருத்தமா 4 ரேகை இருந்துருச்சுன்னா அவர்கள் அடிப்படையில் பூர்வீக புண்ணியம் செய்தவர்கள். இந்த கையினுடைய அடித்தளம் 2 கையிலுமே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் என்பது பரம்பரையா அவங்களுக்கு முன் ஜென்மத்தினுடைய தொடர்புகளை காண்பிக்கக்கூடியது. வலது கை என்பது தற்போது நிகழ்காலத்தை காண்பிக்கக்கூடியது. முடிஞ்சது முன்னாடி என்ன செஞ்சிருக்கீங்க, நல்லா பூர்வீக புண்ணியம் நல்லா செஞ்சீங்கன்னா 4 கங்கண ரேகை இருக்கும். இப்போ வலது கையில் இருந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அடிப்படையிலிருந்து நல்ல ஒரு மேல்நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத காண்பிக்குது. இப்போ இந்த கங்கண ரேகை என்னென்ன சார் செய்யும்? கங்கண ரேகை 4 ரேகை நல்லபடியா இருந்துருச்சுன்னா, ஒரு சில பேருக்கு 3 தான் இருக்கும். 3 அல்லது 4 இருந்தால் உங்களுக்கு அடிப்படையிலேயே உடல் பலமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. 1. 2வது, ஆயில் குறைஞ்சது 3 கங்கண ரேகை இருந்துருச்சுன்னா 70லேருந்து 75 வயசு வரைக்கும் கன்ஃபார்ம்டா நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படிங்கிறத ஆயில் பலம், உடல் உறுதியை காண்பிக்கிறது. அடிப்படையாவே நீங்க பணக்காரங்களா ஆக முடியுமான்னா இந்த கங்கண ரேகையும் பார்க்கணும். கங்கண ரேகை மட்டுமே காட்டாது, கங்கண ரேகையும் பார்த்து கங்கண ரேகை நல்லா இருந்தோ ஆயில் ரேகை நல்லா இருந்ததுன்னா உடல் பலமா இருக்குன்னு அர்த்தம். கங்கண ரேகை நல்லா இருந்து புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா புத்தி நல்ல புத்தின்னு அர்த்தம். அதே மாதிரி விதி ரேகையை பாருங்க. கங்கண ரேகையிலேருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு சனி மேட்ல போய் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக நீங்கள் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய சுய முயற்சியினால் உங்களுக்கு அடித்தளம் அஸ்திவாரம் நல்லா இருக்கு சார். இந்த அஸ்திவாரம் தான் இந்த கங்கண ரேகைங்கிறது. கங்கண ரேகை நல்லா இருந்ததுன்னா அஸ்திவாரம் உடல் பலமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. உங்களுடைய பூர்வீகத்துக்கு, அதாவது நிறைய பேர் சார் நான் என் பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணும், பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணும், இல்லை சொத்து இருக்குமா அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது இந்த கங்கண ரேகை. கையினுடைய அடித்தளத்தில் இப்படி மடக்கி பார்த்தோம்னா தெரியும். ஒரு 3-4 ரேகை தெரியும் பாருங்க. இப்படி மடக்கி பார்த்தோம்னா இந்த இடத்துல தெரியும், வரியாக இருக்கும். 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கும் வரிசையாக இந்த இடத்துல. அதுதான் கங்கண ரேகைன்னு சொல்லுவோம். இந்த கங்கண ரேகை 1 உறுதியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் அடிப்படை உங்களுக்கு உறுதி. 2வது இருந்துன்னா நடுத்தரமான வாழ்க்கை. 3வது ரேகை இருந்துருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய வாய்ப்பு உள்ளது. 4வது ரேகை இருந்துருச்சுன்னா நீங்கள் கோடிகளில் சம்பாதித்து நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது. ஆன்மீகத்தில் நல்ல ஒரு பெரிய உடல் சக்தியோடு, பலமோடு, சிறப்போடு வாழ்வதற்கு 4 ரேகைகள், 3 அல்லது 4 ரேகைகள் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு அடிப்படையான அஸ்திவாரம் தகுதி உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த கங்கண ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு சனி வீட்டுக்கு போயிருச்சு சார். படிப்படியாக உழைத்து வாழ்க்கையில் பொறுமையாக நல்ல கோடீஸ்வர நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த விதி ரேகை உடைவு இல்லாமல், சங்கிலி தொடர்பு இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி குருமேட்டுக்கு போகுது சார். இந்த கங்கண ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு. கேட்கவே வேணாம் சார். இந்த கங்கண ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுதான்னு பாருங்க. கண்டிப்பாக நீங்க உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள். உயர்ந்த பட்டம் பெற்று பதவியில் நல்ல வருமானத்தோடு அரசியலில் பெரிய ஆளா இருக்காங்க இல்லையா, அரசியலில் பெரிய துறை, கலைத்துறை. இப்ப இங்கிருந்து ஒரு ரேகை போயிட்டு சூரிய மேட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, கலைத்துறை ஈடுபாடு, சினிமாவில் நான் ஜெயிக்க முடியுமா, மியூசிக் டைரக்டர் ஆக முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த கங்கண ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கு ரேகை போயிடுச்சுன்னா கண்டிப்பாக சினிமா துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. சினிமா துறையில், கலைத்துறையில் சாதனை புரிவதற்கு கங்கண ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கு ரேகை போகணும். கங்கண ரேகையிலிருந்து குரு மேட்டுக்கு ரேகை போயிடுச்சுன்னா
உங்களுக்கு அதிகாரம் உள்ள பதவி மூலமாக நல்ல பணம் கிடைக்கிறது. நல்லா புரியுங்க. பண பிராப்தி, அதிகாரம் மூலமாக, நல்ல வேலை மூலமாக, அரசியல் தொழில் மூலமாக, அரசியல் இல்லைன்னா ஒரு தொழில்துறையில மிக பெரும் தலைவர், பெரிய பதவியில் இருந்து பணம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கங்கண ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு போயிடணும். கங்கண ரேகையிலிருந்து சனிமேட்டுக்கு ரேகை போகுது சார். உழைப்பால் உயர்ந்தவர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை கொண்டு சென்று நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரம் நல்லா இருக்கு சார். உங்களுக்கு அஸ்திவாரம் நல்லா இருந்தால் தான் பில்டிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கையில் உள்ள கங்கண ரேகை சிறப்பாக இருக்கான்னு பாருங்க, வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து புதன் வீட்டுக்கு கங்கண ரேகையிலிருந்து புதன் வீட்டுக்கு போயிடுச்சார். அவங்களுக்கு தான் ஷேர் மார்க்கெட்ல நல்ல ஒரு பணம் வருமா, லம்சமா ஷேர் மார்க்கெட்ல பணம் போடலாமான்னு கேட்டாக்க கங்கண ரேகையிலிருந்து புதன் வீட்டுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் லாபம், திடீர் லாபம், பேச்சுத்துறை லாபம். அதாவது புதன் என்பவர் புத்திசாலி கிரகம். உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி மிக பெரும் செல்வம் வியாபாரத்தின் மூலமாகவோ, ஷேர் மார்க்கெட் மூலமாகவோ, திடீர்னு பங்கு சந்தை, இந்த மாதிரி திடீர் லாட்டரி யோகம், இந்த மாதிரிலாம் கிடைக்கணும்னாக்க இந்த கங்கண ரேகையிலிருந்து புதன் வீட்டுக்கு ரேகை போகுதான்னு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வியாபாரம் மூலமா இருக்கலாம், பேச்சுத்துறை மூலமா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட் மூலமா இருக்கலாம். ஏதாவது ஒரு மூலமா திடீர்னு வருமானம் வந்து வாழ்க்கையில் உயர்வடைய, கோடிகளுக்கு மேல் உயர்வடைவதற்கு வாய்ப்பு. இந்த மாதிரி ரேகை இருக்கான்னு பாருங்க சார். ஒரு வெட்டிய வந்தாவா சொல்ல சார், இந்த மாதிரி ரேகை இருந்துன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். கங்கண ரேகை 4 இருக்கான்னு பாருங்க சார். முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு பூர்வீகமும், உங்களுக்கு அடித்தளம், உங்களுக்கு அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை, இந்த இதுல இருந்து தங்கு தடை இல்லாம குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள். நல்ல பணப்பிராப்தி நல்லா வரும் சார். சனிமேட்டுக்கு போயிடுச்சுன்னா தொழிலதிபர் ரேஞ்சுக்கு நீங்க கண்டிப்பா போய் இந்த ரேகை விடுபடாமல் நல்ல நேராக கங்கண ரேகையிலிருந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கையில இருக்கான்னு பாருங்க. எனக்கு கேட்குங்க, நம்பர் கொடுத்துருங்க, ஃபோன் நம்பரு, நீங்க என்கிட்ட கேட்கலாம். சார் நீங்க சொன்னீங்க சார் இந்த மாதிரி இருக்கு, ஏன் இல்லைன்னு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த கங்கண ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா கலைத்துறை உயர்வு, புதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபார வெற்றி, ஷேர் மார்க்கெட் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆயுள் ரேகை நன்றாக இருந்து இதுல ஒரு 3-4 ரேகை இருந்துருச்சுன்னு, கங்கண ரேகையும் இருந்து ஆயுள் ரேகை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க 120 வயது வரை சந்தோஷமாக எந்த வியாதி வந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிட்டு வாழ்றதுக்கு வாய்ப்பு உருவாகும், உடல் உறுதியாகும். 1. 2வது, இந்த கங்கண ரேகை நல்லா இருந்து, கங்கண ரேகை தான் அஸ்திவாரம் சொல்லியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கலாம். அஸ்திவாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் அஸ்திவாரம். இந்த கங்கண ரேகை நல்லா இருந்து புத்தி ரேகை நல்ல புத்தி, சிறப்பாக புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த கங்கண ரேகை 3 ரேகை இருந்துச்சுன்னு வச்சுக்க, நல்ல திருமண வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இறுதி ரேகையும் நல்லா இருந்து இந்த கங்கண ரேகை 3 ரேகை இருந்துச்சுங்க, சந்தோஷமான இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்கும். கணவர் மூலமாக செல்வம் உயர்வு, வாழ்வியல் மிக பெரும் செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு நிறைய விஷயம் பார்க்கலாம். பெண்களுக்கு இதுல சங்கிலி மாதிரி இருந்ததுன்னா மென்சஸ் பிரச்சனை, அதே மாதிரி குழந்தை பேர்ல சிக்கல் வர்றதுக்கு இந்த கங்கண ரேகையை வச்சு கண்டுபிடிக்கலாம். 3 கங்கண ரேகை நல்லா இருந்துச்சுன்னா நல்ல சிறப்பான நல்ல ஒரு கணவனை, அதாவது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, குறிப்பா பெண்களுக்கு சொல்றது என்னன்னா நல்ல கணவன், நல்ல குடும்ப நல்ல பணம் சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கையில சந்தோஷமாக வாழக்கூடிய, இல்லற ஒற்றுமையை காண்பிக்கக்கூடியது இந்த அடித்தளமான கங்கண ரேகை உருவாக்குறது இருக்கிறது. லெஃப்ட் ஹேண்டையும் பார்க்கணும், ரைட் ஹேண்டையும் பார்க்கணும். 2 கையிலும் இந்த மாதிரி கங்கண ரேகை 2, 3 இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக வாழ்வில் உயர்வதற்கு உங்களுக்கு அஸ்திவாரம் நன்றாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மற்ற ரேகைகளையும் பார்க்கணும். கங்கண ரேகையை மட்டும் பார்த்துட்டு சொல்லணும். கங்கண ரேகை என்பது உடல் உறுதியா இருக்கு, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்க்கறது தான் கங்கண ரேகை. 1. உங்களுக்கு ஒரு சில பேர் பூர்வீகத்துக்கு நான் பூர்வீக சொத்து இருக்குமா அப்படிங்கிறதுக்கும் 3-4 கங்கண ரேகை தான் பூர்வீக சொத்து இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பூர்வீகத்துக்கு உங்களுடைய பின்னாடி வர பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போவீங்க, நிறைய சொத்து சேர்த்து அது தங்கணும்னா இந்த கங்கண ரேகை இருக்கணும். இதுதான் அடிப்படை. ஒன்றும் பூர்வீகமா சொத்து இருக்கும், இடது கையில் இருந்தா, வலது கையில் இருந்தா நீங்க சொத்து சேர்த்து உங்க பரம்பரைக்கு நீங்க வச்சுட்டு போவீங்க. அந்த மாதிரி பலன் இந்த கங்கண ரேகை வச்சு பலன் எடுக்கணும், அப்படிதான் எடுக்கணும். 3-4 ரேகை இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உயர்வதற்கு அஸ்திவாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அது இருந்து ஆயுள் ரேகை நன்றாக இருக்கிறதா என்று பாருங்கள், உடல் நலம் நல்லா இருக்கும். அதே மாதிரி புத்தி ரேகை புத்தி பலமாக இருக்கும். இருதய ரேகை குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். விதி ரேகை நன்றாக உடைபடாமல் இருந்தால், அது தொட்டு வந்துருச்சுன்னா மிகவும் சிறப்பு. தொடாம விதி ரேகை நல்லா இருந்து இந்த கங்கண ரேகை 4 ரேகை இருந்தாலும் அதுவும் சிறப்பு தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கங்கண ரேகை தொட்டாதான் அந்த பலன் கிடைக்கும், தொடரனா பலன் கிடைக்காதுலாம் கிடையாது. கங்கண ரேகை 4, 3, 4 இருக்கு.
உங்களுக்கு கங்கண ரேகைன்னா அடிப்படையாக நீங்கள் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறதுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி விதி ரேகை உடைவு இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண பிராப்தி திருப்தியாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று ஆயில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு கங்கண ரேகை. வாழ்க்கையில் பூர்வீகத்தில் உங்களுக்கு சொத்து பத்தி இருக்கா, இல்லை நீங்கள் சம்பாதிச்சு பூர்வீகத்துக்கு பணம் வச்சுட்டு போவீங்களா, நிலைக்குமா அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த கங்கண ரேகையில் சதுரமோ முக்கோணமோ இருந்துருச்சுன்னா, சதுரம் இருந்தால் பணத்தை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவி செய்கிறது. முக்கோணம் இருந்தால் திடீர் உயர்வு, செல்வ பிராப்தி, பணம் உயர்வதற்கு வாய்ப்பு உருவாகிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.